நேத்தி ஆடி 18 காலைல கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜைக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக சாமி கும்பிடுவீங்க. நாங்கள் திருச்சியில் இருக்கோம். எங்களுக்கு காவிரி கரை பக்கத்தில் இருக்குது. காவிரி கரை பக்கத்தில் இருக்குன்னு தான் பேர். ஆனால் ஒரு நாளும் கூட நான் போய் காவிரி ஆற்றுல நின்று சாமி கும்பிட்டதெல்லாம் கிடையாது. போகணும்னு ஆசை, அது எப்போ அமைய போகுது அப்படிங்கிறது தெரியல. எங்கள் ஊர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி காப்பரிசி ரெடி பண்ணி மஞ்சள் கயிறு ரெடி பண்ணி வச்சு எல்லா விதமான பழங்களையும் வச்சு சாமிக்கு படையல் போட்டு அந்த அரிசியை சாப்பிட்டுட்டு கயிறை நம்ம கட்டிக்கணும். ஒரு 3 நாள் கட்டியிருப்போம். 3ஆவது நாள் 5ஆவது நாள் கை தாவுத்து நம்ம பூவெல்லாம் போட்டு வைப்போம் இல்லையா, சாமிக்கு போட்ட பூவை அந்த கவரில் போட்டு ஆற்றுல விட்டுருவோம். இந்த பூஜையை நம்ம வீடுகளில் எங்கே நல்ல தண்ணி உபயமாகுதோ அந்த இடத்துல வச்சு தான் பண்ணணும். எனக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை. அதனால் வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டுருவேன். இன்றைக்கி தாத்தாவோட திவசம் மதியம் சாப்பிட்றதுக்காக அம்மா கூப்பிட்டுருந்தாங்க. வீட்டிலே காலையிலே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. அங்கே போயிட்டு துண்ணூறுலாம் பூசிட்டு பாசிப்பருப்பு பாயசம் வச்சுருந்தாங்க. இது என்னோடய ஃபேவரட். ஒரு டம்ளர் குடிச்சிட்டு ஈவினிங்க்கு மேலே அங்கேருந்து கிளம்பிட்டு